ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு தான் பார்க்க போறோம். அது என்னன்னு தானே கேட்குறீங்க. அரசு உதவி பெறும் பள்ளியில உங்களுக்காக வேலைவாய்ப்பு வந்திருக்கு. நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல அதிக அளவுல அரசு உதவி பெறும் பள்ளியை நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். தனியார் பள்ளிலாம் குறைவு தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரசு பள்ளியா இருக்கட்டும், தனியார் பள்ளியா இருக்கட்டும், நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நான் போட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிரந்தரமான ஆசிரியர் வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணிறாதீங்க. இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு விண்ணப்பிச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்ப சொல்றாங்களோ அப்ப நீங்க நேர்காணலுக்கு போனீங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை உறுதி. இந்த முறை விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்களா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் எலக்ஷன் வேற கம்மியா வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்ப வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் சரி, அதே மாதிரி வேற ஏதாவது ஸ்கூல்ல வந்துருந்துச்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்கூல்ல விசாரணை செஞ்சு நாம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் குடுக்குறோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு நீங்க ஜாப் வாங்கிங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். 2026க்காக உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில பட்டதாரி ஆசிரியர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஆசிரியருக்கு இணையான ஊதியத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கு. ஏன்னா அரசு வேலைங்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட், அதே மாதிரி நிறைய பெனிஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு அரசு சேலரி கொடுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெனிஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இதுக்கும் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம். இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் போங்க. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பணி செஞ்சுக்கிட்டே நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி நீங்கள் அரசு பள்ளிக்கு கூட போகலாம். ஸோ கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. பணியிடம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் தான் கேட்குறாங்க. பணியிடம் நிரந்தரமான பணியிடம் தான் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் சமூக அறிவியல் கேட்குறாங்க. கல்வி தகுதியாக பிஏ ப்ளஸ் பிஎட் கேட்குறாங்க. இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ பிரிவினர் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மற்ற பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் விண்ணப்பிக்க முடியாது. அரசு சம்பளம் 36,900. ஸோ இந்த எஸ்சி பிரிவினருக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபில்டர் ஆயிடுவாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு டெட் எக்ஸாம் பாஸ். இந்த டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பேப்பர் ஒன்றா பேப்பர் 2 எது பண்ணியிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபில்டர் ஆயிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து ஓவிய ஆசிரியர் கேட்குறாங்க. இந்த ஓவிய ஆசிரியருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஏதாவது வந்தால் சொல்லுங்கண்ணா. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12th படிச்சுட்டு டிடிசி டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ பிரிவினர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அரசு சம்பளமாக உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி தான் வந்திருக்கு. இந்த 2 வேகன்சிக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி நீங்க பிஏ பிளஸ் பிஎட் படிச்சிருப்பீங்க. அதோட சர்டிஃபிகேட் பிளஸ் டிசி, ரெஸ்யூம் வித் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வைக்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாத ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா வைங்க, இல்லைனா விட்டுருங்க. சாதி சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இனச்சுழற்சிக்காக கேட்குறாங்க. இதர சான்றிதழ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதுவும் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 10/3/2026ங்க. அந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும். சரி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 10/3/2026 அந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுல ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கண்டிஷன்ஸ் அப்படித்தானே பார்க்குறீங்க. அது என்ன, வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்க போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல அனுப்புவீங்க. அது இல்லாத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கவர் வாங்கணுங்க. அந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபா ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி அனுப்புங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நீ ஸ்டாம்ப் ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கவர் அனுப்பலைன்னா உங்களுக்கு நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா 65 ரூபா ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டணும். நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கக்கூடிய அட்ரஸ் நம்ம பார்க்கலாம். விண்ணப்பிக்கக்கூடிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, செயலாளர் ராமசேசர் ஐயர் மேல்நிலைப்பள்ளி, பத்தமடை, திருநெல்வேலி மாவட்டம் 627453. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.